தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீதான சனாதன பேச்சு தொடர்பான விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கான தடையை உச்சநீதிமன்றம் நீட்டித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். சனாதன தர்ம விவகாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டு இருந்த நிலையில் அந்த வழக்குகள் மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி மேல்முறையீட்டை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது இந்த விவகாரத்தில் பல்வேறு மாநில அரசுகள் மற்றும் காவல்துறை சார்பாக இன்னும் பதில் மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்படாமல் இருப்பதன் காரணமாக அவர்கள் பதிலளிப்பதற்கு கூடுதல் கால அவகாசம் என்பது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா, பீகார் மாநில அரசுகள் தற்பொழுது வரலும் அவர்கள் இன்னும் நோட்டீஸ் அனுப்பியும் பதிலளிக்காதால் மீண்டும் அவர்களுக்கான ஒரு நோட்டீஸ் என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த இடைக்காலத்தில் துணை முதல்வர் உதயநிதி மீதான அந்த ஒரு புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு இடைக்கால தடை என்பது தொடரும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது உத்தரவாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த வழக்குடைய விசாரணை என்பது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை எனவும் இந்த வழக்குகள் மீதான விசாரணையை நடத்துவதற்கும் தற்பொழுது இடைக்கால தடை என்பது நீட்டிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ உத்தரவாக உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.